ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் பால் கடம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். செய்யறது ரொம்ப சுலபம், பிகினர்ஸ் கூட செய்யலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாக்கெட் பால் தான் பயன்படுத்தியிருக்கேன். பால் வந்து கொஞ்சம் திக்கான பாலாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரீன் கலர் பாக்கெட் இல்லைனா ஆரஞ்சு கலர் பாக்கெட் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பால் சேர்த்த உடனே கூடவே 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எவ்ரிடே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த பால் பவுடர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கட்டிலாம் இல்லாமல் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைனா வந்து அப்படியே வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி கைவிடாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி வந்து கொதி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் பவுடர் வந்து ஒரு 70 கிராம் அளவுக்கு சேர்த்துருப்பேன், சர்க்கரையும் ஒரு 70 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அடுத்ததாக அகர் அகர், அதாவது சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகள்லாம் கிடைக்கும், குறைவான விலை தான் அது. இதை வந்து நம்ம வெயில் காலங்களில் பயன்படுத்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெஜ்ஜு தான் ஆக்சுவலாக, நான்வெஜ்லாம் கிடையாது. இதிலிருந்து நான் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கைவிடாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிங்கன்னா அப்பப்போ கலந்து விட்டுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அந்த அகரகர் நம்ம சேர்த்தோம்ல, அது எல்லாமே நல்லா பாலோட கரைஞ்சி இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் அந்த அகரகர் சேர்த்தோம்ல, அது எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நான் இன்றைக்கி ஒரு ஷேப்பாக இருக்கட்டுமேன்றதுக்காக டம்ளர் எடுத்திருக்கேன். டம்ளருக்கு பதிலாக நீங்கள் ஒரு தட்டை கூட பயன்படுத்தி அதில் வந்து நெய்யை வந்து லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டம்ளரில் லைட்டாக வந்து நெய்யை தடவிட்டு இப்போ இதை வந்து அதில் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெளியில் இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியிலே கூட வைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா அழகாக வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தேன், சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 ஹவர்லேயே செட் ஆகிடும். இப்போ லைட்டாக கத்தியால் ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்படி தட்டினீங்கன்னா போதும், ரொம்ப அழகாக சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இதை வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்பூனை பயன்படுத்தி அப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து நம்ம வெளியில் வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் இருக்காது. இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சீம்பால்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கிடைக்காது. இது வந்து அப்படியே வந்து அந்த சீம்பால் சுவையை வந்து அப்படியே அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஆரோக்கியமானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.